வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்ட ராகவ் என்ன பண்ணுறாரு, அபி வந்து பாட்டி சொன்னதால் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் அபியும் ராகவும் வந்து மீட் பண்ணுறாங்க ஒரே பெட்ரூமில். அப்போ வந்து ராகவ் வந்து அபிகிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி உன்னை வந்து எனக்கு விருப்பம் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணிக்கினேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், இந்த ஜென்மத்தில் உன்னை பொண்டாட்டியை ஏற்றுக்க மாட்டேன். நீ செஞ்ச பாவத்தை தான் இந்த தாலி உனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு ராகவை பார்த்து அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் எந்த பதிலும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, எல்லாமே உனக்கே தெரியும் நீ என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு. எல்லாரை பொறுத்த வரைக்கும் நம்ம புருஷன் பொண்டாட்டி, ஆனால் நிஜத்தில் நம்ம 2 பேரும் வந்து வேறு யாரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதனால் வந்து அபி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ராகவ் என்ன பண்ணுறாரு, பெட்ரூமில் என்ன பண்ணுறாரு, அவர் பெட்டில் படுத்துக்கிட்டு அபிக்கிட்ட வந்து தலகாணியும் பாயையும் கொடுக்குறாரு. நீ போய் கீழே படு அப்படின்றாரு. அபி வேறு வழி இல்லாமல் வந்து, நீங்கள் ஏன் தான் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல, ஆனால் ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக நல்லா புரிஞ்சுப்பீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் யோசனை பண்ணிகிட்டே வந்து அப்படியே போயிட்டு கீழே படுக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, முரளி செம்ம டென்ஷனாக இருக்காரு. நேராக ரூமுக்கு வராரு. பார்த்தா அஞ்சலி தூங்கிட்டு இருக்காங்க. என்ன நிம்மதி இல்லாமல் பண்ணிட்டு நீ நல்லா தூங்குறியா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அஞ்சலி, நீ உயிரோடு இருக்க வரைக்கும் அபி எனக்கு கிடைக்கவே மாட்டா, என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டா, அந்த ராகவ் வந்து உன்னால தான் வந்து அபியை கல்யாணம் பண்ணா, நான் விட மாட்டேன் உன்னை, நீ இதுக்கப்புறம் இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தலகாணி எடுத்து என்ன பண்ணுறாரு, அஞ்சலி வந்து இந்த உலகத்தை விட்டு போகணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு. இங்கே வந்து அஞ்சலி வந்து இறந்து போயிடுறாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே அலறி துடிக்கிறார் ராகவ். இங்கே அப்படியே எழுந்துக்கிறாரு தூக்கத்துலேருந்து. அக்கா அக்கா உனக்கு எதுவும் ஆவலைன்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஒன்றும் புரியாமல் வந்து அபி வந்து, என்னாச்சு உங்களுக்கு, எதனால இப்படி கத்துறீங்க அப்படின்னோடனே, சரி அமைதியாக படுங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுக்குறாங்க. இல்லை என் அக்கா உடனே பார்க்கணும், இந்த டைமில் எப்படி பார்ப்பீங்க அப்படின்னோடனே, இல்லை என் அக்கா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஓடி வராரு. இங்கே வந்து ரூம்குள்ளே என்ன பண்ணுறாரு, முரளி வந்து, இவ இருக்கிற வரைக்கும் எனக்கு அபி கிடைக்க மாட்டா, இவளை ஏதாவது பண்ணாத வேலைக்காகவும், இப்படி மேலோகத்துக்கு போயிட்டானா நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு தலகாணி எடுத்து ட்ரை பண்ணுறாரு. கரெக்டாக யாரோ வந்து வர மாதிரி இருக்குது. உடனே தலகாணி கரெக்டாக அந்த இடத்துல வச்சிடுறாரு. உடனே ஓடி வராரு. நம்ம ராகவ் கதவை திறந்துக்கிட்டு, அக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா தலகாணி வந்து ஏடா குடமாக இருக்குது. அப்படியே பார்த்து முறைக்கிறாரு முரளியை. இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறாரு. அக்கா எழுந்திருக்கா அப்படின்றாங்க. உடனே வந்து அஞ்சலி எழுந்து, என்னாச்சுடா, ஏன் இப்படி பதறி போகிற அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அக்கா கையை பிடிச்சிட்டு இருக்காரு, அஞ்சலி கையை. என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா இவ்வளோ பதட்டமாக இருக்க, சொல்லுடா அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு, எனக்கு நல்லா தெரியும்டா எதுக்காக நீ இவ்வளோ பதட்டமாக வருன்னு சொல்லிட்டு, எனக்கு ஏதோ ஆபத்து வர மாதிரி கனவு கண்டியா, அம்மா உன் கடவுளை வந்தாங்களா அப்படின்னோடனே, ஆமாக்கா அப்படின்னோடனே, சரிடா கவலைப்படாத, எனக்கு எதுவும் அவ்வளோப்பா, நான் நல்லா இருக்கேன் பாரு, உங்கள் மாமா என்னை நல்லா பார்த்துக்கிறாரு, இதுக்கப்புறம் என்னடா வேணும் அப்படின்னோடனே, எல்லாம் அவனால தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. உடனே வந்து முரளி வந்து, நான் இருக்கேன் எதுக்காக வந்து கவலை பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே முறைச்சி பார்த்துட்டு, அக்கா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, நீ நல்லா இருக்கல, நான் நல்லா தாண்டா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடா, ஏன்டா இப்பெல்லாம் யோசிக்கிற, நான் நல்லா இருக்கேன் போதுமா அப்படின்னோடனே, அப்படியே அவங்க அக்கா வந்து கையில் வந்து அப்படியே கன்னத்தை வச்சு படுக்கிறாரு. நீ நல்லா இருக்கணும்க்கா, எனக்கு அதுதான் முக்கியம், சரிடா ராகவ், நீ கவலைப்படாமல் போய் படுத்து தூங்குடா, ஒன்றும் ஆகாதுடா எனக்கு அப்படின்னோடனே, இல்லைக்கா நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னோடனே, என்னடா குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிற, சரி ஓகே அப்போ இங்கேயே இருக்கியா, ஆமாம் நான் இங்கே தான்க்கா இருப்பேன், எல்லோரும் போய் படுக்க சொல்லு அப்படின்னோடனே, சரி ஓகே நீ போமா அபி, நான் அப்புறம் அமுச்சு விட்றேன் அப்படின்னோடனே அபி போயிடுறாங்க. இங்கே வந்து முரளி பார்த்து டென்ஷனாக வராரு. அக்காவும் தம்பியும் இந்த மாதிரி இருக்காங்களே, இவளை ஒன்றுமே பண்ண முடியாது போல் இருக்கே, ராகவ் கூட இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு முரளி செம்ம டென்ஷனாக அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அடுத்து வந்து அவங்க அக்கா வந்து படுக்க வச்சு தூங்க வச்சுட்டு அப்படியே வந்து கால் மாட்டில் வந்து என்ன பண்ணுறாரு, அப்படியே வந்து காலை பிடிச்சிட்டு அப்படியே வந்து நம்ம ராகவும் வந்து படுத்துடுறாரு. இங்கே வந்து இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாரு முரளி. இந்த ராகவால் தான் எல்லாமே கெட்டு போகுது, நான் என்ன பிளான் பண்ணாலும் வந்து சொதப்படுறதுக்குனே பண்ணான், இது வரைக்கும் வந்து அபி எனக்கு கிடைக்காத காரணம் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. இது